ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு புதிய முறை அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 1500 வரைக்குமே ஒரு ஸ்காலர்ஷிப் வழங்கக்கூடிய திட்டம் பற்றி நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இங்கே பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு பார்த்துட்டு நான் என்னென்ன வேணும், எப்படிலாம் அப்ளை பண்ணணுங்கிறது ரொம்ப கிளியராக அதில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். மாணவர்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது புதிய முறை அறிமுகம்னு சொல்லியிருக்காங்க. தேசிய திறனாய்வு தேர்வு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடத்தி அதில் வெற்றி பெறுவோருக்கு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாதம் ரூபாய் 1000 மத்திய அரசு அளிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு உதவித்தொகையில் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் பதிவில் இந்த ஆண்டு ஒரு புதிய நடைமுறை பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய பள்ளி கல்வித்துறையும் ப்ளஸ் எழுத்தறிவுத்துறையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆன்லைன் பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓடிஆர் பதிவு கட்டாயமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்களின் செல்ஃபோன் எண் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அவங்க தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. மேற்படி இது குறித்து தெளிவான அறிவிப்புகள் வெளியிடும் பொழுது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற தகவலை பெற கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய்.